ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் வட்டம் வெனந்தூரில் இருக்க அலாய்மலை தான் போகிறோம். இந்த அலாய்மலை போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளப்பிலா கோயிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி 2 ரோடு பிரியும். இந்த ரோட்லேயே நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் அலவாய் மலை. அந்த மலைக்கு தான் நம்ம முருகப்பெருமான் வந்துட்டு மொத்தம் அந்த 3000 அடி உயரம், அந்த மலையோட உயரம். அதில் பாதி மலையில் அமைஞ்சிருக்கிறாரு முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்தால் சீக்கிரம் திருமணம் ஆயிரும். அதே மாதிரி அங்கே சுனை தீர்த்தம்னு ஒன்று இருக்குது கன்னிமார் சிலைக்கு பக்கத்தில். அந்த சுனை தீர்த்தை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து 48 நாள் நம்ம தண்ணியில் கலந்தோ குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா 48 நாளுக்குள்ளே நம்மளுக்கு குழந்தை பாக்கி கிடைக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவர் சொல்லியிருந்தார். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அலாய்மலை ஆர்ச்சுக்குள்ளே பூந்து உள்ளே ஒன் வே ரோடு தான். இந்த ரோட்டில் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஹெவியான டிராஃபிக் ஜாமு. முன்னாடி காரில் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க பாருங்கள், ஒரு 5 பேர் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகிறது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரிலாம் போகாதீங்க. ரொம்ப கூட்டங்க, செம்ம கூட்டம். இது 3வது வாரம். அடுத்த திங்கட்கிழமை வந்துட்டு 4வது வாரம். அதுக்கடுத்த திங்கட்கிழமை வந்து 5வது வாரம். மொத்தம் 5 வாரம் இந்த விசேஷம் நடக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இந்த கோயிலை தாண்டி மண்டபத்துக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்குது. நம்ம கார், 2 வீலர் எல்லாமே அங்கே பார்க் பண்ணிக்கலாம். வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே லெஃப்ட் சைடு கட் பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் சரி சுனை தீர்த்தம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி டப்பா 2 வாங்கினோம். சரி வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம். மேலே போகும்போது தண்ணி தாக எடுத்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் அவனும் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம். ஹீல்ஸ் செப்பல் போட்டுட்டு இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஓட்ட. அதில் சரி இந்த டப்பாவை மாற்றிட்டு போயிடலாம், அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ளே பார்த்து கீழே போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து வேறு டப்பா வாங்கிட்டு நானும் என் நண்பனும் 2 பேரும் மேலே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல்லாக லைனாக நிறையா கடை இருக்குது. கரும்புலேருந்து வடாம்பழம், கொளிஞ்சிக்காய் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயில் வந்துட்டு வடாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாமே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயில் நீட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வரவங்க பிளாஸ்டிக் எதுவும் எடுத்து வராதீங்க. பிளாஸ்டிக் எதாவது எடுத்துகிட்டு போய் மேலே எதுவும் போட்டு வராதீங்க. அங்கே குப்பை எதுவுமே இல்லாமல் சுத்தபத்தமாக தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் கோயில் கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயில் வந்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு தான் போவாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா முருகனோட திருவுருவம் வந்து அப்படியே அலங்காரம் பண்ணி ராஜ அலங்காரத்தை வச்சுருப்பாங்க வள்ளி தெய்வானையோட. அதனால் கீழே நின்று போகலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம், டைம் இல்லை. அதனால சரி நம்ம முன்னாடி போய் முருகனை விநாயகரும் பார்த்துடலாம், பார்த்துட்டு அப்படி மேலே போயிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். இந்த ஆர்ச்சி பார்த்திங்கன்னா 2003 கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேன் முருகனோட உருவத்தை. ரொம்ப சூப்பராக ராஜ அலங்காரத்தில் பண்ணிருப்பாங்க. நாங்கள் அண்ணன் பாருங்கள் அங்கேருந்து கை காட்டுறாரு. நான் வந்துட்டு முருகன்கிட்ட வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல நோய் நொடி வச்சிருன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மலையோட உயரம் வந்துட்டு 3000 அடி. அந்த மலையில் பாதி மலையில் தான் முருகப்பெருமான் அமைஞ்சிருக்காரு 1500 அடி உயரத்தில். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 950 படிக்கட்டு. அந்த படிக்கட்டை ஏறுதான் நம்ம மேலே கோயில் போகணும். இந்த பாதி 1500 அடி உயரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டி விட்ருப்பாங்க, ஆர்ச் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம பாதி தூரம் நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட மேலே ஏறலாம். இங்கே படியிலையும் பார்த்திங்கன்னா நிறையா இளைஞர்கள், வயசானவர்கள் எல்லாருமே மேலே இருந்து வந்துட்டு இருந்தாங்க. நாமளும் மேலே ஏறி போயிட்டு இருந்தோம். செம்ம கூட்டங்க. 3வது வாரம். 4வது வாரம் எப்படி இருக்குன்னு தெரில. அதே மாதிரி 5வது வாரமும் கூட்டம் இருக்கும். கடைசி வாரம் அதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த வாரம் வந்துட்டு போயிருங்க. அப்போ கொஞ்சம் கூட்டம் நார்மலாக இருக்கும். இல்லை அந்த அண்ணன் அந்த முன்னாடி அப்படி தானே பேசிச்சு. கம்பெனி எந்த காமிச்சா இல்லை, நல்லா சொல்லுவாங்க. சட்டை கழட்டிடும்.
உங்ககிட்ட கீழே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மண்டபம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்து பக்கமாக வந்துட்டோம். உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே அண்ணாச்சி வாட்டர் மெலன் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஐஸ் இருக்கும், மாங்காய் இருக்கும். வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு இந்த மாதிரி எனர்ஜி ஃபிட்டாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. போட்டுருக்கேன். சரி நாமளும் வாங்கி வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். நண்பர்கள் வந்தாங்க, பார்த்து பேசிட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு கனவுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மங்கீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு எங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு மேலேருந்து இறங்கி வராங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும். அவ்வளோதான், இந்த டர்ன் தான், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே ஏறிட்டு இருந்தோம். நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்ட போக ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. கூட்டம் படியில் ஏறவே இடம் இல்லை, நின்று ஏறதான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு மேலே ஏறி வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டத்தில். சாஞ்சிட்டியா? கோயிலுக்கு வந்துட்டீங்க, ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து போங்க. மேல அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. அவசரப்பட்டு மேல போய் அவங்க கூட்டத்துல நிக்க வேண்டாம். போனாலும் நின்றுட்டு தான் இருக்கணும். ஆமா, கொஞ்சம் பொறுமையா உட்காந்துட்டு போங்க. சாமி பொறுமையா உட்காந்து. ஒரு வழியா சாமி பார்க்க கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேக பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால 1 மணிக்கு நட திறக்கலை, நட சாத்திட்டாங்க. அபிஷேகம் முடிஞ்சால் தான் மேலே நட திறப்பாங்க. அதனால் சரி இப்பயே கியூ நிற்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக நின்று இருந்தாங்க. சரி நாமளும் கொஞ்ச நேரம் நின்று ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பாறை மேலே உட்காந்துட்டோம், கல் மேலே. சின்ன குழந்தைங்க பெரியவங்களெல்லாம் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முருகனை பார்க்க. இங்கே போய் உள்ளே போய் முருகனை பார்த்துட்டு வந்தாலே அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு மைண்ட் செட் ஃப்ரீயாகும். அந்த முருகனை வழிபட்டவங்க எல்லாருமே சிறப்பாக நல்லா இருக்காங்க. நான் நிறையா பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல். இந்த முருகனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த முருகனை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் திருமணம் ஆயிரும். அதே மாதிரி வேண்டுதல் எதாவது வச்சாங்க அப்படின்னா உடனே அது நிறைவேறிடும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வார திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, அன்னதானம். இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கீழேயும் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழியில் காட்டில் இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் அன்னதானம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கேயும் அன்னதானம் செஞ்சு போடுவாங்க. அவங்க வரவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு வயிறார போடுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலும் சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரி வேண்டுதல் வச்சு சாப்பாடு போடுவாங்க. எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஒருத்தர் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அப்படின்னா சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது, சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு டைம் வந்துட்டு போங்க. மேலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகாயத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வியூ சூப்பராக இருக்கும். சுற்றியும் இயற்கை சுற்றுறது தான். எங்கள் ஊர் ஃபுல்லாக மரம், ஆறு, ஏரி இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். கோயிலோட உச்சி கோபுறது. சரி நம்மளும் தம்பிகிட்ட பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தோம். தனியாக வந்தியா இல்லை நீங்கள் வந்து சொல்கிறா யூடியூப் பேட்டி நட திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் அப்படியே லைனில் நின்றுட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாம் கூட்டமாக தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சரி குறுக்க வழியில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக. யாருமே சொல்ல கேட்கவில்லை. இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ போதுங்க, எல்லாம் வரிசையில் போகாமல் மேலே ஏறி சவுத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக. ஆனால் அங்கேருந்து ஏறும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்தது அப்படின்னா கீழே ஃபுல்லாக கல் தான். அப்படி ஏறது ரொம்ப தப்பு. அப்படி மாதிரி ஏறாதீங்க. பின்னாடி உங்களை பார்த்து நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு போக முடியாது. இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு. நன்றி.
உங்க அண்ணன் எங்கடா வரமணிக்கு சோம்பேறிடா உங்க அண்ணன். வெயில் பவுட்ல வேலைக்குது களவு கொண்டு வரலடா. களவு கொண்டு பயிர் பவுட்ல அப்படின்னு வரல. வண்டி எடுத்து வந்த நீங்க ஏய் கார்த்தி, உன் நண்பன் ஏறிட்டான்டா வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அங்கே பாரு உன் தலையும் முகமும் எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு இருக்கு. ஒருத்தர் போதும், யாரும் யாரோட மாட்டாரு. ஐடி வாங்க வாயா கொஞ்சம் ஃப்ரீயா நினைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். வாரமான வழி முடியா ஹியூமனிட்டிக்கு என்ன பண்ண போறேன்? நல்லா வயசான மாதிரி அப்படியே தள்ளோட தள்ள வந்து போயிடும். தம்பி முன்னாடி போ. அடிக்கிட்டு ரைட் சைட் தாங்க ஆயா தனியாக போயிட்டு ஆயா ஏன்னா அவங்கள கூட்டு போய் வாங்கலாட்டுக்குது. கடை திறந்ததுலேருந்தே வெண்பொங்கலும் கேசரியும் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம பூசாரி வந்துட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அதை இறக்கிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் போயிட்டு பிடிச்சி எல்லாம் இறக்கி கீழே வச்சுட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் முருகனை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ரைட் சைடில் கொடுப்பாங்க கேசரி வெண்பொங்கல். செம்ம டேஸ்ட்டுங்க, மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த கோயில் போயிருந்தாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க முடியும்னு தெரில, சூப்பராக இருக்கும். இந்த கோயிலுக்கு இன்னும் நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெனந்தூர் பக்கத்தில் இருக்கிற அளவாய் மலை. சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா 30 கிலோமீட்ரு, நாமக்கல் இருந்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு, திருச்செங்கோட்டில் இருந்தீங்கன்னா 35 கிலோமீட்ரு சென்டர்லேயே இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சரி சுனை தீர்த்தம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட போயிருந்தோம். இதுதான் அந்த சுனைக்கு போகிற பாதை. கீழே உள்ளே படி மாதிரி கட்டிருப்பாங்க, இறங்கி உள்ளே போகணும். என் நண்பரை போய் எடுக்க சொன்னேன், அவர் போய் எடுத்துகிட்டு வந்தார். உள்ளே பாருங்கள், போனோன்னு தண்ணி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாரு. ரொம்ப பக்தியான மனிதர். சரி அந்த தீர்த்தத்தை வாங்கி நான் ஃபஸ்ட்டு குடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி ஃபஸ்ட்டு கையில் வாங்கினோன்னு குடித்தேன். குடிச்சோன்னு செம்ம டேஸ்ட்டுங்க தண்ணி. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்தேன், அவங்களும் வாங்கி குடிச்சுவாங்க. குடிச்சு போட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் புதுசாக வந்திருப்பாங்க போல். சரி சொல்லிட்டு நாமளும் கோயில் சாமியில் கும்பிட்டோம். தீர்த்தத்தை 2 போல் மூண்டுட்டு கீழே இறங்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பயுமே கூட்டம் குறையல. நாங்கள் ஏறும்போது மணி 11, இறங்கும்போது பார்த்தீங்கன்னா மணி 2 மணி. அப்போவுமே கூட்டம் குறையவே இல்லை. கூட்டம் குறையாமல் மேலே வந்துகிட்டே இருந்தாங்க முருகனை பார்க்க. இதே மாதிரி உங்களுக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னா
எனக்கு கையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காட்டும். கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக பார்க்கலாம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய். பாலசுப்ரமணியசாமி அருள்பட்டு செல்லுமாறு விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்கள் உடைமைகளையும் பொருட்களையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு வண்டி நீங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அன்னதானம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.